ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.5ல் சம் பார்க்க போகிறோம். அந்த சம் வந்து த ரேஷியோ ஆஃப் 6th and 8th டேர்ம். த ரேஷியோ ஆஃப் 6th and 8th டேர்ம் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7:9 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா தி ரேஷியோ ஆஃப் 9th to 13th டேர்ம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லனா சிக்ஸ்த்தோட டேர்மும் 8th டேர்மோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ a+n-1d இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம இதுதான் டேர்ம். இப்போ 6th டேர்ம் நமக்கு என்ன வரும், இதுதான் என்னோட வேல்யூ n = 6. அப்போ 6th டேர்ம் பாருங்கள், 6th டேர்ம் இது 6th டேர்ம் வந்து a + என்னோட வேல்யூ 6. அப்போ 6 - 1d என்ன வரும், a - 5d. ஓகேங்களா. இப்போ 8th டேர்ம் a + 8 - 1d என்ன வரும், a + 7d. சரிங்களா. இப்போ இதோட ரேஷியோனா நம்ம டிவைட் பண்ணுவோங்களா. அப்போ 1/2 ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி தான் 6th டேர்ம் டிவைடட் பை 8th டேர்ம். இதோட ரேஷியோ தான் சொல்கிறாங்க. அது நமக்கு வந்து அதோட ரேஷியோ தான் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 7:9 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ அப்படியே டிவைட் பண்ணுங்கள். இப்போ a + 5d டிவைடட் பை a + 7d = என்ன கொடுத்துருக்காங்க, 7/9 கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 × a + 5d = 7 × a + 7d. அப்போ இவ்வளோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 9a + 45d = 7a + 49d. சைட் கொண்டு வந்துடலாம், d எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ 9a இந்த பக்கம் வரும்போது அது மைனஸ் போட்டு தான் -7a வரணும். இது பாருங்கள் 49d. இது இந்த பக்கம் போகும்போது -45d. இப்போ 9a - 7a 2a. இப்போ 2a = 4d. ஓகேங்களா. இப்போ a = இது கேன்சல் ஆனால் 2 டைம்ஸுங்களா. அப்போ 2d. ஓகேங்களா. இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எதோட ரேஷியோனா 9th டேர்ம் 9th 13th ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இதை அப்படியே போடுங்க. 9th நம்ம 9க்கு எப்படி போடுவோம், இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9a + n-1dயில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இது என்னவாகும், 9 வருமா, என்னோட வேல்யூ 9 டிவைடட் பை a + 13th டேர்ம். அப்போ 13 - 1 × d. இப்போ இதோட ரேஷியோ தான் நமக்கு தேவை பாருங்கள். அப்போ a = என்னது, 2d. a = நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2d. இப்போ 2d + 8d டிவைடட் பை ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 2d + 12d. இப்போ என்ன வரும், இங்கே 10d மாறிடுங்களா, இங்கே 14d. இந்த dd கேன்சல் ஆகிடும். இது எத்தனை டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது 7 டைம்ஸ். இப்போ ரேஷியோ நமக்கு என்ன வந்திருக்கு, 5/7. இதுதான் நமக்கு 9th டேர்மோட இந்த ரேஷியோ ஆஃப் 9th and 13th டேர்மோட ரேஷியோ என்னது, 5:7. இதுதான் நமக்கு ஆன்சர்.